Hello மக்களே, welcome to MTV. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சில்லி பரோட்டா சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க பரோட்டா செஞ்சு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். அது ரொம்ப டைம் ஆகும். சூப்பர் மார்க்கெட்ல வேக வைக்காத பரோட்டா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை தோசை கல்ல வேக வச்சு எடுத்துக்கங்க. அதை கியூபா கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கடையில் பரோட்டாவாகவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல. நான் இப்போ வாங்கியிருக்கிறது வீட் பரோட்டா. இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இதை சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இது பண்ணாமையும் சில்லி பரோட்டா பண்ணலாம். ஆனால் இதை பண்ணினா தான் நமக்கு ரோஸ்டடாக கடைசியில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரை வறுத்துட்டு அது சலசலன்னு சத்தம் கேட்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. சில்லி பரோட்டா மசாலா செய்கிறதுக்கு இலை, பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, வெங்காயம், குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி இலையை போட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றாக்கு போடுங்க. இதில் ஒரு கொஞ்சமாக 4 வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக முடிக்க போகும்போது அதை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான லெவல் உப்பு போட்டு தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 3/4 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வறுத்த பரோட்டாவை அதில் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போது சுவையான சுட சுட சில்லி பரோட்டா ரெடி. இதே மாதிரி சட்டுன்னு ஈஸியாக சில்லி பரோட்டா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டான்டான்னு வரும். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க மற்ற வீடியோஸும் கிளிக் பண்ணி பாருங்கள். டாட்டா.